ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சுது. நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆனதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹையை டெஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ ஃபால் ஆனதில் ஒரு டிசெண்டிங் சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் கொடுத்துருந்தோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு நேற்று ட்ரேட் ஆயிருந்ததோ அதே லெவலில் நீங்கள் காலையில் ஓப்பன் ஆகி அதே லெவலில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு எக்ஸாக்டாக. ஸோ சப்போர்ட் எடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டு எப்படி ஃபால் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ டோஜியாக கன்வெர்ட் ஆனதில் திரும்பவும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு இது ஒரு கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால திரும்பவும் நாளைக்கு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் சேனலுக்கு வெளியில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ண இதே லெவல் ஆஃப் சப்போர்ட் ஜோனை நாளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,440 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,392 இது ரெண்டு தான் ப்ரீவியஸ் லெவலில் நல்ல சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ அது கீழே வரும்போது அதோட பாட்டமான 22,339 இன்னைக்கு எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்ததோ இதே லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த 3 லெவலை வந்து மார்க்கெட் நாளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22,440 அதை உடச்சதுன்னா 22,392. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 22,336. ஸோ இந்த 3 லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இந்த லெவலை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 22,502 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,548. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வேளை அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு லெவலையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த 3 லெவலை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு வி பேட்டர்ன் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ ஃபால் ஆகி அதே மாதிரியே அதே அளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு வி பேட்டர்ன் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் ரெக்கவரினால மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேஸில் இருக்குது. ஸோ கன்சாலிடேஷன் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த ஹையையும் இந்த லோவையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் அடுத்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் நடக்கும். ஸோ ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,548. ஸோ லோ அப்படின்னு பார்க்கும்போது 22,335. ஸோ இந்த ரெண்டு லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்னை ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,673 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டபிள்யூ பேட்டர்னோட நெக்லைனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும்போது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 22,673. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இமேஜின். ஸோ நான் ஆரஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஃபால் வந்துச்சு. ஸோ ஃபால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி இது பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 22,673. ஸோ திரும்பவும் வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி ஒரு டபுள் பாட்டம், இது வந்து டபுள் பாட்டம் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பாட்டம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டம் அடிச்சிருக்காங்க. இது டபுள் பாட்டமாக இருந்துச்சுன்னா திருப்பி வந்து டார்கெட் இந்த அளவுக்கு போகலாம். ஸோ அப்படி இல்லாமல் ட்ரிபிள் பாட்டமாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் இந்த சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த லெவல் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. மார்க்கெட்டு எப்போ வந்து ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நேற்று அதே லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருந்தது. அங்கேயே ஓப்பன் ஆகி திரும்பவும் ஃபாலு. ஸோ அதனால் இது ஒரு டபுள் பாட்டம் மார்க்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ ஒருவேளை இதை உடச்சதுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லாமல் இதை உடைக்கலன்னா திரும்ப வந்து இதுக்குள்ளே கன்சாலிடேஷன் ஆகி மறுபடியும் இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நிஃப்டியோட வியூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு டபிள்யூ பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ டபிள்யூ பேட்டர்னில் வந்து இந்த பாட்டம் வந்து இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட்டில் கம்ப்ளீட் ஆகலை, சப்போர்ட் எடுக்கலை.
ஸோ இது வந்து ஒரு ரைசிங்கில் போயிட்டுருக்கு சப்போர்ட்டு. ஸோ ரைசிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைசிங் சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று வந்து இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தது. மார்க்கெட் வந்து காலைல ஓப்பன் ஆனது இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன லெவலில் இருந்து மார்க்கெட் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி போட்டு, ஸோ அந்த எம் பேட்டர் வந்து திரும்பவும் ஒரு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து இங்கே எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ரைசிங் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம்ல வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதில் நாளைக்கு திரும்பவும் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் நாளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,931 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவலான இந்த ஹைட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 48,210. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,981 ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 48,135 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 48,205 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது கீழே இருக்க சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,853. ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது 47,793. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒருவேளை பிரேக் ஆனால் டார்கெட் வந்து இந்த லெவலில் அச்சீவ் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு நாளைக்கான வியூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ். நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸும் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன் இங்கே எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ஸோ அது கீழே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி அதுக்குள்ளே மேலே ஏறிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ அந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் நெக்லைன் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக கிரியேட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 73,952. ஸோ அந்த லெவலில் உடைக்கும் போது 73,795. ஸோ அது கீழே மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா 73,620. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 74,123. ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து திருப்பி ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 74,203. ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவலான எங்கே ஓப்பன் ஆச்சோ அதாவது இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன லெவலில் வந்து நாளைக்கு நல்லா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 74,306. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட வியூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ ஒரு ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபால் ஆனதுக்கப்புறம் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்சைடர் நியூஸ் ஏதாவது இருக்கிறதுனால அந்த மாதிரி ட்ரேட் ஆகுதா என்னன்றது தெரியல. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேணாம். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிஃப்டிலே சென்செக்ஸ்லேயே ட்ரேட் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ ஒரு மாதிரி ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் சேனலில் ட்ரேட் ஆனாலும் ஒரு 2-3 ஃபேக் பிரேக் அவுட் வர இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சேனலோட வியூ. ஸோ இதில் வந்து இந்த எம் பேட்டர்னோட நெக்லைன் மட்டும் இதில் ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே டபிள்யூ பேட்டர்ன் கிளியராக கன்சிடராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இது டபிள்யூ பேட்டர்ன் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அசம்ஷன் பண்ண முடியல. ஸோ திருப்பி வந்து நாளைக்கு இந்த லோவர் லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா இது ஒரு டபிள்யூ கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலான டாப் ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனலோட டாப்பில் தான் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.